ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் நீங்கள் பார்த்துருக்க வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக என்னோட பையனுக்கு லூஸ் மோஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. அது போக ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் அவன் போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ டாக்டர்கிட்ட கொண்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன பொருள் வாயில போட்டு முழுங்கிருப்பா, அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மெடிசன்லாம் கொடுங்க சரியாயிரும்னு சொன்னாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நாங்களும் இந்த மெடிசன்லாம் கொடுத்தோம். பட் சரியாகவே இல்லை. இன்னொரு பக்கம் நாங்கள் மறக்காமல் ஓஆர்எஸ் பவுடர் நாங்கள் கலந்து கொடுத்துட்டே இருந்தோம். ஏன் அப்படின்னா குழந்தை டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இன்னொரு பக்கம் 32-35 டைம்ஸ் கிட்ட அவன்கிட்ட மோஷன் போயிட்டே இருந்தான். குழந்தை ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நம்ம வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுவோம், வைப்ஸ் வச்சு தொடச்சி விடுவோம். அதனால் ஏற்பட அந்த எரிச்சல் குழந்தைக்கு வந்து தாங்க முடியல போல் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட விசாரித்து பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, க்ரீனிஷ் கலரில் குழந்தைங்க மோஷன் போனாலே வந்து குடல் விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்க சோஃபால ஏறி விளையாடுவாங்க, கட்டில் ஏறி விளையாடுவாங்க, தலைகாணிலேருந்து அப்படி உருண்டு பிறழுவாங்க. இந்த மாதிரி டைமில் இறங்குறதா அந்த குடல் இறக்கும். இது சாதாரண விஷயம் தான். ஆனால் இது நல்ல ஒரு பாட்டியமாக பார்த்து நீங்கள் வயிறு தட்டினா மட்டும் தான் சரியாகும். எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இது சரியாகாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் இந்த மாதிரி பக்குவம் தெரிஞ்ச பாட்டியம்மாவை தேடி அலைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். யாருமே கிடைக்கல. ஏன்னா விஷயம் தெரிஞ்ச பாட்டியம்மா நிறைய பேர் இப்போ உயிரோடவே இல்லை. சடனாக எனக்கு ஞாபகம் வந்து என்னோட பெரிய பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆனப்போ ஒரு பாட்டியம்மா கிட்ட போய் நாங்கள் வயிறு தட்டியிருந்தோம். ஸோ அந்த பாட்டியம்மாவை தேடி நாங்கள் அவங்களோட வீட்டுக்கு போகும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க 1 இயருக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் எங்களுடைய லக்கு அந்த பாட்டியம்மா கிட்ட இருந்து அந்த பாட்டியம்மோட மருமக வந்து இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ குழந்தை அழுகாமல் வலிக்காமலே பண்ணாங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இவங்களோட வீடியோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் ஃபயர் சர்வீஸுக்கு இருக்க ரோட்டுக்குள்ள உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு ரேஷன் கடை இருக்கும். அந்த ரேஷன் கடை ஒட்டின மாதிரி பேரலாக ஒரு ரோடு உள்ளே போகும். அங்கே போய் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வீடு கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பாட்டியமாக இருக்கிறாங்க, அவைலபிளாக இருக்காங்கன்னா இந்த வீடியோக்குள்ள மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் பாபாய். இது நானே, என் பேர் ஜானு.